விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். ரொம்ப 4 அதிகாரத்துல 2-3 வசனங்கள் சொல்லுது. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுமில்லை. வேதவாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. ஆபிரகாம் மேன்மை பாராட்ட உண்மை கிடையாது. அவன் தன்னுடைய கிரியைகளினால் மேன்மை பாராட்ட ஏதுமில்லை என்றால் விசுவாசத்தினால், தேவன் மீது வைத்த விசுவாசத்தினால் தான் தேவன் அவனை நீதிமானாக்கினார். அன்பானவர்களே, ஆவியானவர் அந்த அற்புதத்தை அவர்களுக்குள் நடப்பித்தார். கலாத்தியர் 3:5 நம்ம அதை அப்படித்தான் பார்க்கிறோம் பாருங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அற்புதத்தை எப்படி நடப்பித்தார்? அவருடைய விசுவாசத்தினாலே, அவருடைய கிரியைகளினாலே, அவருடைய விசுவாசத்தினால். ஆவியானவர் அந்த அற்புதத்தை தம்முடைய ஆவியினால் செய்தார். அதே அற்புதத்தை நமக்குள்ளும் நடப்பிக்க அந்த தேவன் வல்லவராக இருக்கிறார்.